ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பாருங்கள், எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. நைட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் தான் சாப்பாடு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோசை மாவு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. தோசை மாவு 3 பாக்கெட்டு, அப்புறம் தக்காளி, அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய், அப்புறம் சூடாக ஊதுபத்தி வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு வாங்க, வீட்டுக்கு போய் பார்க்கலாம். வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் பாருங்க, இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறேன். முட்டை வாங்கிட்டு வந்தாச்சு. பாருங்க, எங்கள் அம்மா இன்னமும் பண்ணிட்டு இருக்குது. சாமி பாட்டு பாட்டுக்கிறியாம்மா? சாமி பாட்டு சரி சரி. இங்கே மச்சான் படுத்துக்கிறாரு. ஆராதனை ஆதிரன் எங்கே இருக்கிறானா அங்கே தான் இருக்கிறது. ஜிங் ஜிங். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு ஒரு சின்ன வீடியோ. நான் கேட்பீங்க, நிறைய பேர் அம்மா வீட்டுக்கு வரலையா அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுருந்தீங்க. இல்லை, அம்மா வீட்டுக்கு வரலையான்னு கேட்டு இருந்தாங்க. அதுதான் ஒரு வீடியோ, அம்மா வந்திருக்குறாங்க அப்படின்ட்டு. அதான் வந்துருக்குறாங்க. ஆடு குட்டிகளுக்கும் பில்ல போட்டு அப்படியே கிளம்பி டைம் இருக்கிற போதெல்லாம் எல்லா பக்கம் போயிட்டு வாங்கலாம். உங்களுக்கும் ரிலாக்ஸா இருக்குங்க. உண்மையான உண்மை. அதுவே ரொட்டீனா செஞ்சுட்டு அழுப்பு தட்டிக்கிறவங்க நண்பர்களே, டென்ஷன் ஆகுது. இப்போ காலையில் அது எல்லாத்து வாழ்க்கையிலுமே அப்படித்த ஒரு வேலை திருப்பிட்டே செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா போர் அடிக்குது. மாற்றி ஏதாவது வேலைக்கு போனாங்க. ஒருத்தர் போய் பார்த்தா ரொம்ப அன்பா எங்களை அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அப்படின்னு நான் தான் போக முடியல. அதனால இன்னைக்கு போயிட்டு வந்தேன். பையனும் மருமனும் நல்லபடியாக பூ முடிச்சுட்டு வந்துட்டாங்க. காலையிலே நான் வேண்டிட்டேன், வீட்லயே அந்த தாய்கிட்ட வேண்டிட்டேன். அப்புறம் நல்லபடியாக முடிச்சுட்டு வந்துட்டாங்க. சரிவா, இனி பக்கத்தில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் அடிக்கடி பாப்பா கூட்டிட்டு வந்துருவா. ஏன் பாப்பா வந்தோன்னா சரி போய் பாட்டு வந்துடலாம். போது நம்ம கூட போய் அங்கே இருக்க முடியல, பாட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்துருக்குறேங்க நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் குட் நைட். நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி வீடியோ கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமாங்க, நைட் என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்க. நான் தோசை இன்னும் ரெடி ஆகல. நீ என்ன செய்யணும்னு தெரியல, முடிவானு பாப்பா ஓடுவா தெரியல. அப்புறம் என்ன சாப்பாடுன்னு அப்புறமா தான் வீடியோ போடுவேன். பாப்பா ஓடுவா, என்ன சொல்றாங்களோ அவங்க பண்ணிட்டு. சரி சரி. ஆம்லெட் போடுறாங்களா, ஆப்பாயில் போடுறாங்களா, என்ன போடுறாங்கன்னு தெரியல. டீ கொடுத்தாப்பி டீ சாப்பிட்டேன். அப்புறம் காலையில இருந்து என்ன தலை சாஞ்சு படுக்கவே இல்லைங்களா. பார்த்தா சரி பாய் எடுத்து வந்து காய்கறி படுங்காத்த அப்படின்னா அப்படிங்க படுத்துங்க. அப்புறம் ஸ்கூல் வேலை இருந்தது, கொஞ்சம் செஞ்சுட்டு இருந்தாங்க ஸ்கூல் வேலை. அது செல்லு பாட்டு காலையில நான் கிளம்பி கள்ளத்தூக்கி போடுறாங்களாம் எல்லாத்துக்கு மேலே. ஆனா பாவி என்ன சுட்டு தரேன்னு பார்த்தா நீ சொல்ற இட்லியே பாறாங்கல்ல தான் இருக்கு. தண்ணி அந்த ஊத்துரு கை பக்குவம் ஒண்ணு இருக்குதுல்ல. சரி, எல்லாத்துக்கும் குட் நைட் சொல்லிருமா. ஆமா, குட் நைட். குட் நைட். இனி வணக்கம்.